குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை 14/5/2025 புதன்கிழமை. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை, மே மாதம், விஸ்வாவசு வருடம், சித்திரை மாதம் 31ஆம் நாள். இன்றைக்கு துவிதியை திதி, சுப முகூர்த்த நாள், அனுஷ நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திருமாவிருஞ்சோலை கள்ளழகர் காலை மோகன அவதாரம், இரவு மைசூர் மண்டபத்தில் கள்ளர் திருக்கோலத்தில் புஷ்ப பல்லக்கில் பவனி, சுப முகூர்த்த நாள். இன்று செடி கொடிகள் வைக்க நல்ல நாள். இன்று சூரிய உதயம் 5:54, மேஷ நாளிகை 08, திதி துவிதியை திதி. பத்திரிகைகள் இந்த உலகத்தின் கண்ணாடிகள். சந்திராசிரமம் பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள், நான் காலையிலேயே கொடுத்துட்டேன். திருக்கணிதப்படி இன்று குரு பகவான் குரு பெயர்ச்சி பலன். குரு பெயர்ச்சி இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு. அதாவது வாக்கியப்படி ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டார். ஆனால் திருக்கணிதப்படி இன்று இரவு தான் 10:30 வராரு. மிதுனம் கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 6 to 7:30, ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10:30 to 12, யமகண்டம் 7:30 to 9. இன்றைய ராசி பலன்: மேஷம் போட்டி, ரிஷபம் வரவு, மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் கீர்த்தி, கன்னி பரிவு, துலாம் பாசம், விருச்சிகம் சலனம், தனுசு உயர்வு, மகரம் நிம்மதி, கும்பம் பாராட்டு, மீனம் ஓய்வு. இன்றைய நாளைய விசேஷங்கள்: உலக குடும்ப தினம். நாளைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான ஒரு நாள். அது விடியற்காலை 1:30 மணிலேருந்து காலை 11 மணி வரைக்கும், 11:30 வரைக்கும் இருக்கும். அப்போ கொடிமரம் 27 பூ எடுத்து ஒரு பிரகாரத்தை சுற்றி அந்த கொடிமரத்துக்கிட்ட 21 பூ வைங்க. 27 முறை சுட்டாதவங்க நீங்கள் ஒரே தடவை சுற்றிட்டு அந்த சமர்ப்பணம் பண்ணிடுங்க அந்த கொடிமரத்துக்கிட்ட. அப்படி இல்லைனாலும் எந்த பூவாக இருந்தாலும் சரி, ஒரு பூ எடுத்துக்காங்க. அது அந்த எண்ணிக்கைக்கு ஆண்டி. அப்புறம் அப்படி இல்லைனாலும் அவருக்குரிய துளசியை எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்லேயே இது பண்ணுங்கள். அவரை நினைத்து அந்த நேரத்தில் அது இது பண்ணுங்க. வெற்றியை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வியாழக்கிழமை. அதே மாதிரி நாளை சித்திரை வைகாசி 1, வருடத்தில் 4 முறை மட்டுமே வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு மாதப்பிறப்பு எப்பொழுதும் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூ, மஞ்சள் இதை நீங்கள் வாங்குங்க ஒரு 10 ரூபாய்க்கு. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படியும் ஸ்டோர் ரூமில் வச்சுருப்போம், அதையே எடுத்து கூட சாமி முன்னாடி வச்சு ஒரு இது பண்ணுங்கள். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இது குரு பெயர்ச்சி பலன்கள். குருவிற்கு உரிய தானியம் மஞ்சக்கொண்ட கடலை. முடிஞ்சால் நீங்கள் போய் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியாக இருப்பார். அப்படி இல்லைன்னாலும் அவரை பார்த்தா மட்டுமாவது போதுமானது. அவருக்கு உரிய நட்சத்திரத்தன்மைகள் நவகிரகங்களின் தன்மைகள். குரு அவர் முழுமையான ஒரு சுபரு. அவருக்குரிய நிறம் மஞ்சள். அவர் சாத்வீக குணம். அவருக்குரிய மலர் முல்லை. புஷ்பராகம். அவருக்குரிய ரத்தினம் புஷ்பராகம். அவருக்குரிய சமித்து அரசு. அவருக்குரிய தேவதை இந்திரன். அவருக்குரிய பிரத்யதி நான்முகன். அவருக்குரிய திசை வடக்கு. அவருக்குரிய ஆசன வடிவம்
செவ்வாய் அவருக்குரிய வாகனம் யானை, அவருக்குரிய தானியம் மஞ்சக்கண்ட கடலை, அவருக்குரிய உலோகம் பொன், அவருக்குரிய பிணி வாதம், அவருக்குரிய சுவை இனிப்பு, அவருக்கு நட்பு கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன். சமக்கோள்கள் சனி, ராகு, கேது. முழுமையான ஒரு சுபர். நவகிரகங்களில் அவர் முழுமையான ஒரு சுபர். அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார். ஒரு கிரகத்திற்கு நாம் சந்தான விருத்தி, அவர் தனக்காரகன், புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. ஆட்சி வீடுகள் தனுசு, மீனம். மூலத்திரிகோணம் தனுசு, உச்ச வீடு கடகம், நீச வீடு மகரம். அவருக்குரிய நட்சத்திரங்கள், அவரோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. திசை வருடங்கள் 16. பார்வைகள் 5, 7, 9. பாலினம் ஆண். ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 1 வருடம். உருவம் உயரம். உபகிரகம் யமகண்டன். அவருக்குரிய கஷேத்திரம் ஆலங்குடி. பிறப்பெயர்கள் மறையோன், பிரகஸ்பதி, தேவகுரு என்றும் அவரை அழைப்பார்கள். பிரதட்சிணம், அவரை சுற்றும் இது பிரதட்சிணம். அவரை தேவகுருன்னு சொல்லுவாங்க. சுக்கிரனை அசுரகுருன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகம், ஒரு ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, அதை குரு பார்த்து விட்டால் கோடி. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம்தான் அவரோட இது. அவர் முழுமையான ஒரு சுபகிரகம். அவர் குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது ஒருவருடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை குரு பார்த்து விட்டால் ஒரு நல்ல தீர்வு உண்டு என்று அர்த்தம். முழு சுபர். அவர் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்வார். அவர் ஒரு அந்தணர். புத்திரக்காரகர், தனக்காரகர். குரு பார்த்தால் கோடி நன்மை. அனைத்து ராசிக்கும் குரு பயிற்சி பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. கவலை வேண்டாம். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு திருக்கணிதப்படி இன்று இரவு 10:30 மணிக்கு. அதே மாதிரி வாக்கியப்படி ஞாயிற்றுக்கிழமையே அவர் போயிட்டார். அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு சென்று விட்டார். பொது பலன் இல்லை. இன்றைக்கு செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இதுக்கு திருக்கணிதப்படி. வாக்கியப்படி ஞாயிற்றுக்கிழமையே அவர் குரு பெயர்ச்சி ஆயிட்டார். சித்திரை மாதம் 31ஆம் நாள். அதே மாதிரி நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம். மாதப்பிறப்பு வைகாசி 1 31ஆம் தேதி. இன்று இரவு புதன்கிழமை 10:36 மணிக்கு சூரிய உதயாதி 42:02 நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கின்றார். அனைவருக்கும் அற்புதமாக இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. அவருடைய நிறங்கள், திசா வருடங்கள், அவருடைய நட்சத்திரங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்குரிய இதனால தான் இன்றைக்கி மஞ்சள் புடவை கட்டியிருக்கேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள்.